2 நாள் பயணமாக டெல்லி சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை திரும்பினார். விமான நிலையம் வந்தடைந்து முதலமைச்சரை சந்தித்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. முதலமைச்சரை வரவேற்ற அமைச்சர்கள் பொன்முடி, சேகர் பாபு. அமைச்சர் உதயநிதியுடன் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சந்திப்பு. செந்தில் பாலாஜியின் பணிகள் மென்மேலும் சிறக்க வாழ்த்தி மகிழ்ந்தோம் என அமைச்சர் உதயநிதி எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையின் போது தண்ணீர் தேங்காதவாறு பலமுறை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. நூறு நாள் வேலை திட்டத்தால் விவசாய பணிகள் பாதிக்கப்படுகின்றனவா? சத்தியம் சர்வே முடிவு வெளியீடு. விவசாய பணிகள் பாதிக்கப்படுவதாக 68 விழுக்காடு நபர்கள் கருத்து. சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டம். 5ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வி. சென்னை மாமன்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட சொத்து வரி உயர்வு, சுடுகாட்டினை தனியார் மயமாக்குதல் போன்ற தீர்மானங்களுக்கு எதிர்ப்பு. பிசிகே மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு. நெல்லை சரக காவல்துறை அதிகாரிகளுடன் டிஜிபி சங்கர் ஜிவால் ஆலோசனை. நெல்லை சரகத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் சட்டம் ஒழுங்கு குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பரிசு பொருட்கள் அனுப்புவதாக கூறி 13,65,000 மோசடி செய்த வழக்கு. நைஜீரியாவை சேர்ந்தவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் உத்தரவு. மத நம்பிக்கை படிவத்தில் என்னுடைய மதம் மனிதாபிமானம் என்று எழுதிக் கொள்ளுங்கள். ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி பேட்டி. கிண்டியில் அதிநவீன கார் பார்க்கிங் அமைக்க தெற்கு ரயில்வே திட்டம். இதற்கான டெண்டர் ஏலம் வரும் 9ஆம் தேதி ஆன்லைனில் நடக்கும் என அறிவிப்பு. ஏடிஎம் கொள்ளையர்கள் போலீசார் மீது கற்களை வீசி தாக்கியதால் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. சேலம் சரக டிஐஜி உமா பேட்டி. டெல்லியில் மறைந்த சீதாராம் யெச்சூரியின் வீட்டிற்கு சென்ற தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். காரைக்காலில் சித்த மருத்துவமனையின் மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்து. மருத்துவர்களும் நோயாளிகளும் பதறி அடித்து ஓட்டம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் பாஜக டெபாசிட் இழக்கும். மதிமுக முதன்மைச் செயலாளர் துரை வைகோ கருத்து. கொடநாடு வழக்கில் சயான் வாளையாறு மனோஜுக்கு சம்மன். அக்டோபர் 16 ஆஜராக உதகை நீதிமன்றம் உத்தரவு. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடி வரும் சாம்சங் தொழிலாளர்களை ஆலை நிர்வாகம் கனிவோடு கையாள வேண்டும். காங்கிரஸ் எம்எல்ஏ செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். வளர்ந்த நாடாவதற்கு இந்தியா இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும். ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன் கருத்து. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பு நாடாக இங்கிலாந்து, பிரான்ஸ் ஆதரவு. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானும் இங்கிலாந்து பிரதமர் கேர் ஸ்டாமரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். துருக்கியில் ஏர்பட்ஸ் வெடித்ததால் இளம்பெண் உயிரிழப்பு. ஏர்பட் சூடாகும் வரை பயன்படுத்த வேண்டாம் என வல்லுநர்கள் எச்சரிக்கை. குரங்கு அம்மை நோய் தடுப்பு பணிகளை தீவிரப்படுத்துங்கள். மாநிலங்களுக்கு மத்திய சுகாதார செயலாளர் அபூர்வ சந்திரா கடிதம். அனில் கும்ப்ளேவின் சாதனையை முறியடித்தார் அஸ்வின். ஆசியாவில் அதிக டெஸ்ட் விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை படைத்தார். புதிய பரிமாணத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காகவே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலிருந்து விலகினேன். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் புதிய ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ள பிராவோ விளக்கம்.